பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி நம்ம வடுகு போட போகிறது காட்டுறோம். ஓகேங்களா? நான் 1 கிலோ வெங்காயம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சின்னா ஒன்றும் பாதியமாக பண்ணி வைக்கணுங்க. ரொம்ப போடக்கூடாது. மிக்சியில் ஒரு சுற்று போட்டு எடுத்துடணும். ஓகேங்களா? இது கூட நம்ம இப்போது என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? 25 கிராம் கடுகு, உடைச்ச உளுந்து 25 கிராம், சீரகம் 25 கிராம், சோம்பு 25 கிராம், வெந்தயம் 25 கிராம், 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு, நான் ஒரு 150 கிராம் பூண்டு வச்சுருக்கேங்க. ஓகேங்களா? அப்புறம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. இப்போது இதை எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ இது பண்ணுறது 1 வருஷம் வருங்க. ஓகேங்களா? அடுத்தது பூண்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக பண்ணிக்கணும். தோலோடு போட்டுக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது கடுகு. அடுத்தது உடைச்ச உளுந்து எடுத்துக்கோங்க. உடைச்சது எடுத்துக்கோங்க. அடுத்தது சீரகம். எல்லாம் 25 கிராம் வச்சுருக்கேங்க 1 கிலோ வெங்காயத்துக்கு. அடுத்தது சோம்பு. அடுத்தது வெந்தயம். அடுத்தது மஞ்சப்பொடிங்க. நான் மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது பெருங்காயத்தூள். லைட்டாக போட்டுக்குங்க, ரொம்ப வேண்டாம், வாசனை வரும். கொஞ்சமாக போட்டுக்குங்க. அடுத்தது கருவேப்பிலை நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு பொடியாக அரிஞ்சு நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டுக்கணுங்க. இது உங்களுக்கு 1 வருஷம் வரலும் நல்லா இருக்குங்க. ஓகேங்களா? இன்னொன்று ஒவ்வொருத்தரும் நல்லெண்ணெய் சேர்ப்பாங்கங்க. நல்லெண்ணெய் சேர்த்த நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு 2 வருஷம் கூட இருக்குங்க. வகுடம் நல்ல வாசனையாக இருக்கும். எப்போவுமே வடுகம் பண்ணுறது அந்த காலத்துலலாம் விளக்கெண்ணெயில் தான் பண்ணுவாங்கங்க. இப்போ சில பேர் நல்லெண்ணெயில் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். ஏன்னா விளக்கெண்ணெய் பற்றி தெரியாது இல்லைங்களா? அதனால் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி நல்லா பெசரிக்கணுங்க. நம்ம இது நைட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சுட போகிறோங்க, மூடி போட்டு. ஓகேங்களா? காலையில் தான் எடுத்து நம்ம காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்க்கலாம். ஓகேங்களா? இப்போது நல்ல டைட்டாக பண்ணணுங்க. இது நல்லா இந்த மாதிரி டைட்டாக போடணும். மகுடம் நல்லா டைட்டாக அமுக்கணுங்க. நல்லா டைட் ஆகிடுச்சுங்க பாருங்க. ஓகேங்களா? இப்போது இது நம்ம காலையில் தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? வெயில் வந்தோடனே நம்ம எடுத்துகிட்டு அதை உதிரியாக காய போட்டுட்டு ஈவினிங் கொஞ்சம் விளக்கெண்ணெய் போட்டு நம்ம திருப்பி இதே மாதிரி ஊற வைக்க போகிறோம். என்னங்களா? ஓகே, நான் நாளைக்கு காட்டுறேங்க. காலையில் எடுக்கிறோங்க. ஓகேங்களா? பாருங்கள். இப்போ நம்ம காலையில் இது உதிர்த்திட்டு நம்ம காய வச்சுப்போம். கை நல்லா கழுவிக்கோங்க. நான் எண்ணெய் போடலை, அதை காய வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு போடுவேன். பிரித்து நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா?
இப்போ நம்ம வெயில் வந்துடுச்சு, நம்ம காய வச்சு போகிறோம். காய வைக்கிறோங்க. வெயில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஓகேங்களா, காயிட்டோங்க. காஞ்சிருக்கு கொஞ்சம். இதெல்லாம் வந்து நம்ம இப்போது இந்த பேஷனில் போட்டுக்கணும். போட்டுக்கணுங்க. பாருங்கள், அப்படியே உதிரி உதிரியாக வருது பார்த்தீங்களா? ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு இப்போ நம்ம அதை பிசைஞ்சி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அடியிலேருந்து பிசையணுங்க. ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இந்த எண்ணெய் வந்து பரவணும். ஓகேங்களா? நல்லா எண்ணெய் வந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ நல்லா அமுத்தி விடணுங்க. அமுத்தி விட்டுட்டு நைட்டெல்லாம் வந்து இது அப்படியே இருக்கணுங்க. மறுநாள் வெயில் வந்தோன்னே நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? எடுத்து காய வைக்கலாம். இது எதனால் அமுத்துறதுனாங்க, அதில் இருக்கிற ஃப்ளேவர்லாம் அப்படியே கம் மாதிரி இதுவாக அப்படியே பிடிச்சிக்கும். எண்ணெயிலேருந்து எல்லா மசாலா எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம தனியாக இப்படி விட்டோம்னா அதில் சேராது. தெரியுதுங்களா? பாருங்கள் எவ்வளோ அமுத்துற பாருங்கள். இப்போ டைட் ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து இதை வந்து மூடி போட்டுட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடணுங்க. நம்ம நாளைக்கு காலையில் எடுத்து காய வைக்கலாம். ஓகேங்களா? இப்போது இன்றைக்கி வந்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து நான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போது எப்படி இருக்குப்பா? இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்குங்க. பாருங்கள், நம்ம எசன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு பாருங்கள். பாருங்கள். இப்போது நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வைக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய், நம்ம இது விளக்கெண்ணெய் போட்டு தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? விளக்கெண்ணெய் போடுங்க, நல்லெண்ணெய் வேண்டாம். நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, இது 2 வருஷம் கூட தாளுங்க. இது நான் எண்ணெய் தொட்டுக்கிட்டேன். நம்ம 3 நாள் வந்து வெயிலில் வந்து இந்த மாதிரி பிடிச்சி வைக்கணுங்க உருண்டை. ஓகேங்களா? இந்த மாதிரி 3 நாள் தொடர்ந்து நீங்கள் வெயிலில் 3 நாள் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் திருப்பி இது பண்ணி திருப்பி வந்து ஒரு 10 நாள் நல்லா காய விடுங்க. அந்த உளுந்து பருப்பு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போது வந்து உங்களுக்கு காஞ்சிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? வாங்க, இந்த மாதிரி உருட்டி வைக்கணும். ஓகேங்களா? நான் வெயில் எடுத்துகிட்டு வந்து காய வச்சுட்டேன். ஓகேங்களா? காயட்டுங்க. வடுகம் காஞ்சிடுச்சு. நான் ஒரு 15 நாள் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக வந்து நான் வந்து 1 kg தாங்க நான் போட்டிருக்கேன். 1 kg தான் போட்டிருக்கேன். அது வந்து நான் 15 days வெளில நான் காய வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த பதத்தில் இது 1 year, 1 வருஷம் நம்மளுக்கு யூஸ் ஆனால் போதுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு தான் வருஷம் வெயில் காயுது இல்லைங்களா, ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கு. இப்போ வந்துட்டு இருங்க பாருங்க, சத்தம் விட்டு பாருங்க, நல்லா காஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். இப்போது நான் இதை வந்து போட்டு காட்டுறேங்க. ஸ்ட்ராங்காக இருக்குது.
பாருங்கள் இப்படி இருக்கணும். இதில் வந்து உளுந்து இருக்கு இல்லைங்களா, இந்த உளுந்து வந்து பாருங்கள் சத்தம் வருது. இந்த மாதிரி சத்தம் வரும்போது நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இது 1 இயர் வரையிலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, கெடாது, நல்லா இருக்கும். நீங்கள் வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.